யாழ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவரை நீங்கள் எதுவுமே படிக்கலையா? ஸோ கவலையே வேணாம். படித்தவங்க இதை ரிவைஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். படிக்காதவங்க இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்கோங்க. வீடியோவோட ப்ளேபேக் ஸ்பீடை 1.5ல் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போகும். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் 5 days தான் இருக்குது. ஸோ பொறுமையாக நம்மளால் படிக்க முடியாது. அதுக்காக தான் சொன்னேன். வாங்க முதல் கேள்வி பார்ப்போம். வளாமை அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, தவறாமை என்பது பொருள். நெக்ஸ்ட்டு லெக்சிகோகிராஃபி என்பதன் கலைச்சொல் ஆப்ஷன் ஏ, அகராதி இயல். படுக்கை ஆகிறது அப்படின்றத பிரித்தெழுதணும். இப்போ படுக்கை கூட்டல் ஆகிறது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். இக்குறட்பாவில் கேண்மை என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, நட்பு அப்படின்றது பொருள். கேண்மைனாலே நட்பு தான். இந்த குறளில் மட்டும் இல்லை, கேண்மை அப்படின்னா நட்பு. நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் அப்படின்றதோட தமிழ் சொல் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, பகுத்தறிவு. நெக்ஸ்ட்டு நண்பருக்கு கூட்டல் அங்கு, இதை சேர்த்து எழுதணும். ஆப்ஷன் பி, நண்பர் கங்கு அப்படின்றது சரியானது. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு என்பதன் தமிழ் சொல் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, புவியீர்ப்பு புலம். நெக்ஸ்ட்டு மலைக்குகை என்னும் சொல்லுடன் தொடர்புடைய ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பிலம். ஏன்னா பிலம் அப்படின்றதோட பொருள் குகை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே இவ்வடியில் யானர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, புது வருவாய் அப்படின்றது பொருள். நெக்ஸ்ட்டு நைட்டிங் என்பதன் தமிழ் சொல் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, பின்னுதல். நைட்டிங் அப்படின்னா பின்னுதல். நெக்ஸ்ட்டு எழுதிய பாடல், இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எழுதிய அதில் அந்த சவுண்டில் முடிஞ்சனால இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பெயரச்சம். ஊல முடிஞ்சால் அது வினையச்சம். நெக்ஸ்ட்டு பணிலம் அப்படின்றதோட பொருள் என்ன? பணிலம் அப்படின்னாலே சங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ, சங்கு. நெக்ஸ்ட்டு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கயிற்று கட்டில் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது கயிறு கூட்டல் கட்டில். அப்போ ஆப்ஷன் டி, கயிறு கூட்டல் கட்டில். நெக்ஸ்ட்டு பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இவ்வடியில் போற்றார் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது பொறுமை எனப்படுவது பகைவர்களை பொறுத்தல் தான். அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, பகைவர் அப்படின்றது பொருள். நெக்ஸ்ட்டு காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, வேலங்கள். அதான் கரெக்டு. அதோட பொருள் வேலம் அப்படின்னா யானை அப்படின்றது பொருள். அப்போ காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பை தின்றன. நெக்ஸ்ட்டு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? எழுவாயா, செய்யப்படு பொருளா, பயனிலையா, வேற்றுமையான்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்யப்படு பொருள் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொண்டு எனும் சொல்லுருபை உடைய வேற்றுமை எந்த வேற்றுமைன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, மூன்றாம் வேற்றுமை என்பது சரி. நெக்ஸ்ட்டு கலன் அல்லால் இந்த சொல்லை பிரித்தெழுதுகன்னு கேட்குறாங்க. கலன் கூட்டல் அல்லால். அப்போ எங்கே இருக்க ஆன்சர்? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு எழுதி வந்தால் அதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எழுதி வந்தால் அப்படின்றது ஆப்ஷன் சி, திருநிலை வினையச்சமாகும் இது. நெக்ஸ்ட்டு சரியற்ற ஒன்றை காண்க. தெளிவு அப்படின்னா நற்காட்சி, ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, உவசமம் அப்படின்றது ஒப்பறிவு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, எதுவுமே கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வல்லுருவம் அப்படின்றத பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி, வன்மை கூட்டல் உருவம் அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு திக்கெட் என்பதன் கலைச்சொல் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, புதர். புதர் திக்காக இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசினால் எனும் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல்னாலே ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி, பேசு அப்படின்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். கரு முகில், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஆப்ஷன் பி, முகில். நெக்ஸ்ட்டு இன்டெகிரிட்டி என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ, நேர்மை அப்படின்றது சரியானது. நெக்ஸ்ட்டு முதுமை கூட்டல் மொழி, இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா முதுமொழி அப்படின்றது கரெக்டு. முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இருள்நீர் எண்ணெய் செயல் என போதனார் குறிப்பிடுவது எது? ஒரு செயலை காலம் கடத்தாமல் துணிஞ்சு இந்த காலத்தை அறிஞ்சு எண்ணி செயல்படணும் அப்படின்றது தான் இதோட பொருள். அப்படி பார்த்தா இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, வினை செயல் வகை. நெக்ஸ்ட்டு நன்சை அப்படின்றத பிரித்து எழுதணும். அப்போ
ஆப்ஷன் ஏ நன்மை கூட்டல் செய். நெக்ஸ்ட்டு இகல் அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி நட்பு. இகல் அப்படின்னா பகை அப்படின்றது பொருள். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை பொறுத்துக. எளிது அப்படின்றதோட எதிர்ச்சொல் அரிது. ஈதல் அப்படின்றதோட எதிர்ச்சொல் வந்து ஏற்றல். அந்நியரோட எதிர்ச்சொல் உறவினர். இரவலரோட எதிர்ச்சொல் புரவலர். நெக்ஸ்ட்டு களம் தீமை யாழ் திரிந்தற்று. இந்த அடியில் அற்று என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உவம உருபு. நெக்ஸ்ட்டு தவறான ஒன்றை காண்க. இதில் வந்து தவறான ஒன்று ஆப்ஷன் சி ஈயில் ஈடேறுங்கள் அப்படின்றதோடு வந்து தவறு. நெக்ஸ்ட்டு இலை பறித்தேன் அதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இலை பறித்தேன் இலையை பறித்தேன் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்போ ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை கரெக்டு. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது? பொருந்தாத வந்து பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ மித்த எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும், அதை பார்த்துக்கோங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும், வினையச்சத்தில் வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும். அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி பெயரச்சம். நெக்ஸ்ட்டு அறுவர் வருவர் என இறைஞ்சினர். இதில் அறுவர் என யாரை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அறுவர் அப்படின்றதோட பொருள் தமிழர். தமிழரை தான் இந்த லைனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லூம் என்பதோட தமிழாக்கம் என்ன? லூம்னா தறின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தறி. விற்கொடி எவ்வகை விகாரம்? வில் கூட்டல் கொடின்னு பிரிக்கணும். இந்த இல்லு வந்து இர்ரா மாறினால இது வந்துட்டு திரிதல் விகாரமாகும். நெக்ஸ்ட்டு இன்னாச்சொல்வேந்தன் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்குறாங்க. இதில் வந்து மன்னரை தான் சொல்லியிருப்பார். அப்போ ஆப்ஷன் பி மன்னர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வீடியோலையே சந்திக்கிறேன். இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க.